வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இது என்னன்னு கேட்டேன்னா, லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் நம்மளை தேடி விதை விநாயகர் வந்திருக்கார். சீட் கணபதி. லாஸ்ட் இயர் கூட நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன், நம்ம பாத்தில் பூஜை பண்ணுற விநாயகரை விசர்ஜனம் பண்ணிவிட்டு நம்ம பாத்து பூத்தொட்டிலே கொட்டினோன்னா நம்ம பாத்துலேயே நம்ம பூஜை பண்ண விநாயகர் இதுலேருந்து செடிகள்லாம் வரும். அது நம்ம பூஜை பண்ண விநாயகர் நம்மளோடையே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும், மன நிறைவு இருக்கும். ஆனால் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றது தான் எல்லாரோட இதுவும் இப்போது. ஸோ நம்ம இந்த விதை விநாயகர் இந்த வருஷமும் வந்திருக்கார். நமக்கு ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்கா. நான் ஆக்சுவலி சொல்லணுன்னா இன்றைக்கி தான் வந்தது. உங்களுக்கு எழுத்தாப்பில் நான் இப்போ தான் இதை ஓப்பனே பண்ணுறேன். என்னுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட மகா கணபதி தான். அவர் வந்தார்னா நான் எப்பயுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ரெட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். இதில் விதையும் சேர்த்து அமைச்சிருக்கா. நம்ம வேறு விசர்ஜனம் பண்ணுற பூஜை பண்ணி முடிச்சுட்டு எப்படி அடுத்த நாள் இல்லைன்னா அன்றைக்கி சாயங்காலமே விசர்ஜனம் பண்ணுவேன் இல்லையா, ஜஸ்ட் ஒரு பக்கெட்குள்ளேயோ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளேயோ வச்சு தண்ணி கொஞ்சம் இது பண்ணினேன்னா, இவர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சேன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே இவர் கரைஞ்சிடுவார். அதுக்கப்புறம் மேலே இருக்க தண்ணியெல்லாம் மட்டும் தெளித்து எடுத்து கொட்டிட்டு நீங்கள் ஒரு பூந்தொட்டியில் கொட்டி வச்சேன்னா நம்ம பாத்தில் பூஜை பண்ண விநாயகர் நம்ம பாத்துலேயே நல்ல ஒரு செடியாக வளர்ந்து இருப்பார். ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. நீங்கள் ஆர்டர் பண்ணுற வேண்டிய டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் அதோட கூட கேபிட்டல் லெட்டரில் YOGA யோகா அப்படின்னு பண்ணி போட்டுட்டு 5 நம்பர் 5 நம்பர்லாம் நீங்கள் எண்ணோலாம் போட வேண்டாம். YOGA 5 அப்படின்னு போட்டேன்னா போகும். கேபிட்டல் லெட்டரில் இருக்கட்டும், YOGA போட்டு 5 மட்டும் நம்பர் 5 மட்டும் போட்டேன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அவெல்லாம் இதை யூஸ் பண்ணி ஒரு 5% டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் பிள்ளையாரை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இந்த பிள்ளையாரை வாங்கி நீங்கள் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடி அவரை பர்மனெண்ட்டாக நம்ம கூடவே தக்க வச்சுப்பேன்னு நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் தேவையோ அவள் எல்லோரும் இது பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோக்கு கீழேயே நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு போயின்னு இருக்கும். அதை பார்த்தும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கா. இந்த பேக்கில் பூஜை பண்ண இந்த விநாயகர் இப்படி வச்சுட்டு இவரை நீங்கள் தண்ணியை விட்டு விசர்ஜனம் பண்ணலாம். இதுக்குள்ளேயே விழுந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் போயிடும். இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுல எக்ஸ்ட்ராவாக இந்த சீடு இதுக்குள்ளே என்ன சீடு இருக்கோ அந்த சீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கான்னு சொன்னேன் இல்லையா, காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதை செடியாக முளைக்கிறதுக்கு இதாகும். 2-3 டேஸில் அழகாக குட்டி குட்டி செடியாக வரும். அதுக்கப்புறமா பெருசாக நீங்கள் வேறு ஏதாவது பூத்தொட்டியில் கூட மாற்றிக்கலாம். அண்ட் இதோட இது மாதிரி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கா. அதில் அவளோட நம்பர் www.seedganapathi.com அவளோட வெப்சைட் இது. அண்ட் மொபைல் நம்பர் 9080975985 9080975985 சீட் கணபதியோட உங்களுக்கு வேணுங்கிறவா காண்டாக்ட் பண்ண வேண்டிய டெலிஃபோன் நம்பர். நான் இதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழேயும் வரும். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா கோ க்ரீன் அப்படிங்கிறது தான் இப்போது பெரிய ஒரு இது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எதுக்கோசரம் நம்ம களிமண் கணபதி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பழைய நாள்லலாம் கம்மா கிணறு எல்லாம் இருக்கும். அதிலெல்லாம் தான் போய் விசர்ஜனம் பண்ணுவாள். குளம் இது மாதிரி இருக்கிற குட்டை அந்த மாதிரி இதில் நான் அடுத்தாப்பில் தொடர்ந்து வரப்போகிற நாட்கள் மழை நாட்கள். ஸோ அந்த மழையை நீரை சதுப்பு நிலமாக இருந்தால் தான் தேக்கி வச்சுக்கும் அப்படிங்கிறதே இந்த விநாயகரோட. அதனால அது காரண காரியம் இல்லாமல் நம்ம பெரியவாள்லாம் எதையுமே ஏற்படுத்தலை. இதுதான் அதோட காரணம்.
களிமண் இது இருந்ததுன்னா தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போயிடாமல் மேலேயே தேங்கி நின்றுக்கும், மழை நீர் அப்படியே நல்லா தக்க வச்சுக்கும். நமக்கு பின்னாடி வரப்போகிற சம்மரில் அதை யூஸ் பண்ணுறதுக்கெலாம் உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வேறு ஏதோ மாதிரிலாம் போயின்னு இருக்கோம். இல்லை, நம்ம எல்லாரும் திருப்பியும் இந்த மாதிரி இயற்கையான இதுக்கு வரணும்னு கணபதியே ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.